அதுக்கப்புறம் உன் அப்பாவே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. இந்த விஷயம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் உன்னை யாருமே மன்னிக்க மாட்டாங்க. ஏற்கனவே உன் மேல கோவத்தில் இருக்கிற கல்யாண சித்தி இதான் சாக்குன்னு உன்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அருளுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இதெல்லாம் நடக்கணுமா? சொல்லு. எங்க வாழ்க்கையை காப்பாத்துறதா நினைச்சு உன் வாழ்க்கையை நாசமாக்கிறாத. மாமா, அதுக்காக உங்க 2 பேரோட வாழ்க்கையை அழிச்சு நான் வாழணுமா மாமா? அப்படி என்னால வாழ முடியாது. நான் வாழலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ வாழணும். நந்தினி நல்லா இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். நீ எந்த தப்பும் பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே தெரிஞ்சா நந்தினி உங்களை மன்னிப்பா. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, நானே நேரம் பார்த்து நந்தினி கிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன். இப்போதைக்கு நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணாம். நமக்குள்ள இருக்கிற விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேணாம். அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்துச்சுன்றதே மறந்துரு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் நம்ம 2 பேத்தையும் தாண்டி வெளியில போக கூடாது. அப்படி யாருக்காவது தெரிஞ்சா உன் வாழ்க்கையை நாசமாயிரும். அதை எப்பவும் மனசுல வச்சுக்க. இங்க பாரு, நந்தினி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ உன் வாழ்க்கைய பாரு. வாழ்க்கையை சரியாக்காம நான் என் வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டேன் மாமா.